பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க, சந்தோஷமே இல்லைங்க. டேய், கல்யாணமும் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எதுக்கு? ஏதாவது ஒண்ணுத்துக்கு ஆசை பண்ணு. அந்த சந்தோஷம்ன்றது கல்யாண காம்போல வராது. இது இல்லைங்க. அதுக்கப்புறம் சொல்றான், பேசாம சாமியாரா போயிடலான்னு நினைக்கிறேன்னு. அட லூசு, சாமியாரே சந்தோஷமா தனியா தீவு வாங்கின்னு இருக்கிறான். இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஆள் அவன் தான் சார். இல்ல உண்மைதானே? சந்தேகம் தான் நடுவரை கேளுங்க. கைலாசாக்காக தான் ஆன்மீக ஆலோசகர். எதுவா இருந்தாலும் சரிங்க சார், சமாளிக்கணும் சார். சில பேர் காது ஷார்ப்பா இருக்கும், எனக்கு கூட தான் காது ஷார்ப்பா இருக்குது. ஆனா சில நேரத்தில் காது செவிட்டு மாதிரி தான் இருப்பேன். வேற வழி கிடையாது. இல்லைன்னா டென்ஷன் ஆகணும். வாழ்க்கையை அழகா வாழ கத்துக்கணும். வீட்டுலங்க என் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா என் பையனை அவ்வளவு கொஞ்சுவா, பேபி பேபி பேபின்றா. நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா. சத்தியமா சொல்றான், அதை அவனை தான் திட்டுறாளா நம்மள திட்டுறாளா ஒன்னும் புரியாது. எனக்குன்னு வாட்சியடான்றா. என்ன சொன்ன மாதிரியே இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு எல்லாம் மண்டையில ஏறாதா? இன்னும் எத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டணுமோ? இதெல்லாம் பையனை பார்த்து சொல்றா. இல்ல, நம்மளை பார்த்துதான். நம்ம அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது.